RR Joy Tube. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னை பொறுத்தவரையில் முதல் அதிசயம் மனித இனம். அதுதான் உலக அதிசயங்களில் முதல் அதிசயம். எப்படி மனிதனை அதிசயம்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மனித உடலுக்குள்ள ஏகப்பட்ட மெஷின்ஸ், நிறைய கம்ப்யூட்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் மனித உடலுக்குள்ளே இருக்குது. இதெல்லாத்தையும் படைத்த இறைவன் மனிதர்களை அரிது மானிடராதல் அரிது அதை அந்த கூற்றை நிறைவேற்றும்படியாக நம்மளை அந்த கடவுள் படைச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி அந்த அதிசயம் அப்படிங்கிறத எப்படி நம்ம நிரூபிக்கிறோன்னா, முதல்ல ஜஸ்ட் நம்ம வாயை எடுத்துக்கிடுவோம். எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கிடலாம். ஒரு கிரைண்டர், அந்த கிரைண்டரில் ஒரு வெசல், ஒரு பாத்திரம் இருக்குது, அது உள்ள கல் இருக்குது. அந்த கல்லுக்குள்ளே அதை சுற்றி ஒரு குழவி இருக்குது. அந்த மாவை அரைக்கும்போது அந்த மாவை தள்ளி விடுறதுக்கு ஒரு கை போன்ற அமைப்பு இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய கிரைண்டரை பற்றி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே இதை அப்படியே நம்மளோட மனித வாயை இமேஜின் பண்ணி பாருங்கள். வாய்க்குழி வெசல் மாதிரி, அந்த வாயை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பற்கள், அது கிரைண்டரில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அது. அடுத்து நாக்கு இருக்குது பார்த்திங்களா, அது அந்த கிரைண்டரில் இருக்கக்கூடிய கையின்னு ஒன்று சொல்லுவோம், அதுதான் மாவை தள்ளி கொடுக்கும். இதை தவிர மாவை அரைக்கும்போது நம்ம நீர் ஊற்றுவோம். அந்த நீருக்கு பதிலாக வாய்க்குழியை சுற்றிலும் 3 ஜோடி, அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள், சலைவரி கிளாண்ட்ஸ், இது நீரை கொடுக்குது. வாயில் உணவு போட்ட உடனே எப்படி கிரைண்டரில் மாவு அரைக்கப்படுகிறதோ அதுபோல் நமது வாயில் அரைக்கப்படுகிறது. பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய, யாராலும் செய்ய முடியாத, யாராலையும் உருவாக்க முடியாத ஒரு நேச்சுரல் கிரைண்டர். இது கிரியேட்டட் பை காட். நம்ம அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நம்ம ஒவ்வொரு ஆர்கனையும், ஒவ்வொரு உறுப்பையும் அது எப்படி செயல்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இப்படி ஒரு அதிசயமான மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஒரு சாய்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா? அதை ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம உடலில் பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், பரிவு நரம்பு மண்டலம், எதிர்பரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு 2 விதமான நரம்பு மண்டலம் இருக்குது. நம்ம உடலில் இயக்கங்களே அப்படி தான், ஒன்று ஃபார், ஒன்று அகெயின்ஸ்ட், இந்த மாதிரி இருக்கும். இது இயற்கையிலேயே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த நிலையிலும் கூட இப்போ உலகத்தில் சுகர் பேஷண்ட்டு, டயபெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படாத, வீட்டுக்கு ஒரு ஆள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க. இப்படின்னா இந்த டயபெட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருவோம். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய மீடியாக்கள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாதல், ஹைப்பர் கிளைசீமியான்னு அதை சொல்லுவோம். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாகும் பொழுது நமக்கு அதைத்தான் நம்ம சர்க்கரை வியாதி அல்லது சுகர் கம்ப்ளைண்ட் அல்லது டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இப்படி வருது, ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு ஏன் வருது அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு இருக்குல்ல, அதில் கார்போஹைட்ரேட், இப்போ சாதம், அரிசின்னு வச்சுக்கிடுவோம். இது ஒரு பெரிய மூலக்கூறு. இந்த பெரிய மூலக்கூறு மிகச்சிறிய மூலக்கூறாக மாற்றப்படுது. சொல்லப்போனால் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றப்படுது. இந்த குளுக்கோஸாக மாற்றப்பட்ட அது ரத்தத்தோட கலக்கும் தன்மையை பெறுகிறது. அரிசி மாவை ரத்தத்தோட கலக்க முடியாது, இந்த குளுக்கோஸ் ரத்தத்தோட கலக்க முடியும். இந்த மாதிரி ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாகிறது. அதிகமாக இருந்ததுன்னா நம்ம போதுமான அளவுக்கு அது உருவாகுது. இப்போது அந்த அளவு அதிகமாக விடாதபடி, ரத்தத்தில் அது தேங்கி கிடக்காதபடி, இதற்கு இன்சுலின், குளுக்ககான் அப்படின்னு 2 விதமான ஹார்மோனை நம்மளுடைய கணையம் உற்பத்தி செய்யும். அதில் இன்சுலினோட வேலையும் இந்த குளுக்ககானோட வேலையும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து இந்த குளுக்ககான் ரத்தத்தில் சேர்க்கும், அதாவது அதிகப்படுத்தும். இந்த இன்சுலின் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குளுக்கோஸை பயன்படுத்தும், செல்களுக்கு அனுப்பி செல்கள் அதை பயன்படுத்தும். அப்போது ரத்தத்தில் ஒரு ஹார்மோன் குளுக்கோஸை கொட்டுது,
அதிகப்படுத்துது. இன்னொரு ஹார்மோன் வந்து அந்த குளுக்கோஸை பயன்படுத்திடுது. அதனால் ரத்தத்தில் போதுமான அளவு குளுக்கோஸ் இருக்குது. அப்போ எல்லோரும் நார்மல். இப்போ பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது? இந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா ரத்தத்தில் அந்த குளுக்கோஸை பயன்படுத்தாமல் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு வந்து அதிகப்படுகிறது. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அல்லது நீரிழிவு, சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். இதில் 2 வகைகள் இருக்குது, டைப் 1 டைப் 2. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இப்போ நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு தீர்வை வச்சுருக்காரு. நம்ம சரியான முறையில் அந்த தீர்வை வந்து பயன்படுத்துவது இல்லை. இப்போது எல்லாருக்குமே தெரியும் இன்சுலின் அப்படின்னு ஒரு பிளான்ட். இதுதான் வந்து இன்சுலின் அப்படிங்கிற பிளான்ட். இந்த இன்சுலின் பிளான்ட்டோட தாவர பெயர் வந்து காஸ்டஸ் இக்னிஸ் அப்படின்னு பேர். காஸ்டஸ் இக்னிஸ். இது இந்த தாவரத்தில் வந்து இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இது வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது கூட எத்தனை பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு இலை, அந்த இன்சுலின் பிளான்ட்டோட இலை. இந்த இலையை வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே கூட சாப்பிட்றேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை உடையதாக இருக்கும். இதில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இதில் டெர்பினாய்டு அப்படிங்கிற ஒரு பொருள், ஃப்ளேவனாய்டு அப்படிங்கிற பொருள், ஃபினாலிக் ஆசிட் அப்படிங்கிற பொருள் இதெல்லாம் இருக்குது. இது வந்து எப்படி பயன்படுகிறதுனா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, ரத்தத்தில் இந்த குளுக்கோஸோட அளவை குறைப்பதற்கு அது பயன்படுகிறது. நமக்கு இயற்கையாக நேச்சுரலாக போதுமான அளவு இன்சுலின் இல்லை அப்படின்னா இந்த பிளான்ட் இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த இன்சுலின் என்ன வேலையை செய்யுமோ அந்த மாதிரியான வேலையை இது செய்து, அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகப்படுத்தாதபடி இது வந்து குறைப்பதற்கு செல்களுக்கு இந்த இன்சுலின் இதில் இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருள்கள், நான் சொன்னேன் அந்த 3 வேதிப்பொருள்கள், இந்த ஃப்ளேவனாய்டு இதெல்லாம் வந்து செல்களை வந்து தூண்டிவிட்டு குளுக்கோஸை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை பயன்படுத்துமாறு செய்து ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை குறைத்து இந்த டயபெட்டிக்கிற வியாதியிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்படிப்பட்ட இயற்கையிலேயே இறைவனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு தாவரமும் வேஸ்ட் கிடையாது. எல்லா தாவரமுமே பயன்படத்தக்க வகையில் தான் படைச்சிருக்காரு. அது எதுவுமே அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரி தாவரங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதை நான் வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ உடனே நீங்கள் வந்து அதை நம்ம கீரை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. இதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு நானே வந்து ரிசர்ச் பண்ணி சில கூகுள்லாம் போய் பார்த்து அந்த ரிசர்ச் முடிவை தான் உங்களுக்கு சொல்கிறேன். 2லேருந்து 3 இலைகள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம் இந்த இலையை. அல்லது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா 1 to 2 ஸ்பூன் இந்த இலையை வந்து காய வச்சு அதை பவுட்ராக்கி 1 to 2 ஸ்பூன் பவுடராக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு இந்த இதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் இதை வந்து ஒரு மருத்துவர், அதாவது ஒரு சித்தா மருத்துவர் அல்லது யுனானி, ஆயுர்வேதிக், இந்த மாதிரி யாரோ ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இப்படிலாம் நமக்கு அருகிலே நிறைய தாவரங்கள் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. அதை பயன்படுத்தணும். நம்ம அதை நல்ல ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இந்த செடிகளை வீட்டில் வளர்த்துக்கோங்க. இது சாப்பிட்றதுனால நமக்கு எந்த தீங்கும் கிடையாது, நல்லது தான். அதை ப்ராப்பராக நம்ம வந்து பயன்படுத்தணும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெடிசன். இந்த மெடிசின்ஸ் இதுக்கு அதான் ஒரே ஒரு ப்ரிகாஷன் என்ன, யூ ஹாவ் டு கன்சல்ட் எ டாக்டர் அண்ட் தென் டேக் திஸ் மெடிசன். தேங்க்யூ.